பொள்ளாச்சி பேருந்து நிலையத்தை சட்டமன்ற உறுப்பினர் ஜெயராம் அதிமுக நிர்வாகிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். பொள்ளாச்சி மத்திய பேருந்து நிலையம் மற்றும் புதிய பேருந்து நிலையத்தில் உள்ளூர் மற்றும் வெளியூர்களுக்கு நூற்றுக்கணக்கான பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. தினந்தோறும் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் பேருந்து நிலையத்தை பயன்படுத்தி வருகின்றனர். பொள்ளாச்சி பேருந்து நிலையத்திற்கு வருகை தந்த சட்டமன்ற உறுப்பினர் ஜெயராம் பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்தார். பின்னர் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியின் போது, பொள்ளாச்சி பேருந்து நிலையத்தில் தினந்தோறும் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் வந்து செல்கின்றனர். எங்கு பார்த்தாலும் குப்பைகள் தேங்கி சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளது. பேருந்து நிலையத்திற்குள் வந்து சென்றாலே டெங்கு, மலேரியா போன்ற நோய்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது என்றும், நகரம் முழுவதும் குப்பை தேங்கியுள்ளது. இதை தட்டி கேட்பதற்கு யாரும் இல்லை. நகராட்சி நிர்வாகம் கண்டுகொள்வதில்லை. சிறுநீர் கழிப்பதற்கு 10 ரூபாய் கட்டணம் வசூலிக்கப்படுகிறது என்றும், நகராட்சி நிர்வாகம் பேருந்து நிலையத்தில் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும். இல்லையென்றால் நகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிடும் போராட்டம் நடத்தப்படும் என தெரிவித்தார். அதேபோல் விஷ ஜந்துக்கள், எலி, பெருக்கான் வாழ்கிற பகுதியாக இருக்கிறது. இரு மாநிலங்களுக்கு, கேரளாவுக்கு தமிழ்நாட்டுக்கு இணைப்பு பேருந்து நிலையமாக இருக்கிற இந்த பஸ் ஸ்டாண்டை தூய்மைப்படுத்தவில்லை என்றால் நகராட்சி நிர்வாகத்தை பெருந்திரளான மக்களை அழைத்து கொண்டு சென்று நாங்கள் முற்றுகையிடுவோம்.